அதில் வந்து இந்த அம்பேத்கர் பேரிலான இந்த ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போன முறை வந்து 213 பேருக்கு தான் வந்து அந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக வந்து அனுப்பப்பட்டது. ஒரு ஒரு மாணவருக்கு வந்து 36 லட்சம் ரூபா. நான் வந்ததுக்கு பிறகு கடந்த முறை வந்து 500 விண்ணப்பங்கள் வந்த மாணவர்கள்ட்ட 213 பேர் தான் அனுப்ப முடியுது. அதுக்கு வந்து 84 கோடி ரூபா வந்து கடந்த அரசு ஒதுக்கியது. இப்போ வந்து கூடுதலாக வந்து நாங்கள் வந்து ஒதுக்கணும் அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து அதை வந்து வலியுறுத்திட்டு வந்தோம், அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக இந்த முறை வந்து 362 பேர் எலிஜிபிள் ஆகிருக்கிறாங்க. அப்போ 362 பேரை அனுப்பணும்னா 131 கோடி ரூபா அதை நீங்கள் வந்து அதுக்கு நிதி ஒதுக்கணும். இதை நாங்கள் வந்து கேட்டு இந்த ஆண்டே நீ அடுத்த ஆண்டு அனுப்பலாம், அடுத்த ஆண்டு அது ஒதுக்கலாம்னு சொல்லும் போது இல்லை இந்த ஆண்டே எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு துறை சார்பாக செயலாளர் எல்லாருமே அதில் உட்காந்து பேசி நிதியமைச்சர், நிதி செயலாளர், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எல்லார்ட்டையும் உட்காந்து பேசி இந்த முறை எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு 362 பேர் வந்து இந்த ஆண்டு நாங்கள் வந்து அனுப்பியிருக்கிறோம். அது இந்த பட்ஜெட்டில் இருக்குது. ரொம்ப முக்கியமான பட்ஜெட்டில் இன்றைக்கி மாணவர்கள் ஒரு மாணவர் போகிறது அப்படிங்கிறது ஒரு தலைமுறை போகுதுன்னு அர்த்தம். அதை நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அதே போல் வந்து மண்ணின் மகள் அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் வந்து நிலம் நாம் ஒதுக்கீடு செய்வதற்கு அதுக்கு வந்து 20 கோடி ரூபா ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆண்டே அதை வந்து பண்ணியிருக்கிறோம். அதே போல் அயோத்திதாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டத்திற்கு வந்து 280 கோடி ரூபா கடந்த முறை இருந்தது, இந்த முறை 300 கோடி ரூபா. சமூக நீதித்துறையில் நாங்கள் வந்து என்னென்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டது எல்லாமே வந்து கூடுதலாக ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. அதற்கு முதலில் என்னுடைய நன்றியை முதலமைச்சர் அவர்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். இவ்வளோ சொன்னால் கூட முதலமைச்சர் இந்த பட்ஜெட்டை வந்து முன்னாள் துணை முதலமைச்சர் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி 0 பட்ஜெட் 0 அப்படின்னு சொல்லிட்டு இதே தோணியில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது 0ன்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. சொன்ன பேட்டியிலே தான் நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய திட்டங்களை தான் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் எது உண்மை? ஒன்றும் 0னா இதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லணும். 0னா ஒன்றுமே இல்லைன்னா. ஆனால் கடந்த முறை நாங்கள் செய்த திட்டங்கள் நாங்கள் செய்ததன் மூலமாக இன்றைக்கி அதை வந்து ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்கணும். ஒன்று ஸ்டிக்கர் ஓட்டினது உண்மையாக இருக்கணும், இல்லைன்னா 0 உண்மையாக இருக்கணும். இதை நாங்கள் அவர்களுடைய பார்வைக்கே விட்டு விடுகின்றேன். அதை தாண்டி ஆக்கப்பூர்வமாக என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். இப்போ வந்து அயோத்திதாச பண்டிதர் பேரில் வந்து நீங்கள் வந்து திட்டங்களை ஒதுக்கியிருக்கிறோம். அதில் வந்து எத்தனை கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க? போன முறை 280 இருந்தது, இந்த முறை 300 கோடி 20 கோடி ரூபா நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறோம். இது 0மா நம்ம கேட்க வேண்டியிருக்கு. போன முறை 213 பேரை தான் நீங்கள் நம்ம கடந்த அரசு அனுப்புனது ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப்பில். இந்த முறை நாங்கள் 362 பேர் அனுப்பியிருக்கிறோம். இது 0மா? இது நம்ம வந்து கேட்க வேண்டியிருக்கு. மற்றும் சீமான், நாம் தமிழர் கட்சியோட சீமான் என்ன சொல்றாரு, முதல் 3 மாசத்துலேயே கிட்டத்தட்ட 21,000 கோடி அளவுக்கு நீங்க கடனை வாங்கிருக்கீங்க. அப்ப வந்து நீங்க வந்து ஒரு தூய்மையான ஆட்சி நடத்துறேன்னு சொல்றீங்க. இவ்வளவு கடனை 3 மாசத்துலேயே வாங்கினா இன்னமும் இந்த ஒரு ஆண்டுக்கு 1,22,000 கோடி வாங்குற பினான்ஸ் செக்ரட்டரியோட பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இல்லை, கடன் வாங்குறது தப்பு இல்லை, திரள் நிதி தான் வாங்கக்கூடாது. அதனால் ஒரு அரசு நடத்துவது, அரசு என்ன மாதிரி மக்களுக்கு சேவை செய்கிறது, மக்களுக்கு பயன்படக்கூடிய, மக்களுக்கு செயலாற்றக்கூடிய வகையில் தான் அது வந்து என்ன விதியோ என்ன அடிப்படையிலோ அதுதான் கடன் வாங்குறாங்க. அதனால் கடன் வாங்குவது எந்த விதத்திலும் தவறில்லை, திரள் நிதி தான் வாங்கக்கூடாது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற தருணத்தில் ஒரு அதிமுக ஒரு தரப்பினர் வேலுமணி, KP அன்பழகன் போன்றவர்களும் பொதுச் செயலாளர் தமிழக வெற்றி கழகத்தையும் அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்தை சந்தித்திருக்கிறார்கள். இது என்ன மாதிரியான ஒரு போக்கை இங்க தலைமைச் செயலகத்தில் இது போன்ற மாற்று அணியை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக இது போன்று பார்க்கறது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை, சபாநாயகரைத்தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களை சந்தித்து என்ன அடுத்த கட்டமாக வந்து என்ன அப்படிங்கிறத ஒரு நட்படிப்படையிலோட பார்க்கலாம். ஆனால் என்ன காரணத்துக்காக சந்தித்திருக்கிறார்கள் என்பது இது குறித்து இன்னமும் வந்து வெளியில் வரல. அதில் என்ன காரணம் என்று தெரியாமல் நான் அதை வந்து சொல்லக்கூடாது. நட்படிப்படையில் யாரையும் சந்திக்கலாம். நான் வந்தவுடனே கூட நான் வந்து திமுகவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் நம்ம இது சந்திக்கிறோம். எல்லாரையும் நான் சந்தித்து நான் வணக்கம் சொல்கிறேன், நான் வாழ்த்து பெறேன். அது வேறு. ஆனால் காரணம் என்ன காரணத்துக்காக சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத நான் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் வந்து காரணம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இது குறித்து